முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலித யௌமல் இத்னைன், திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்று. ஃபி யௌமி மின் அய்யாமி ஷஹ்ரி ரபீஇல் அவ்வல், ரபீஉல் அவ்வல் என்ற மாதத்திலே பிறந்தார்கள் என்று. ஃபி ஆமில் ஃபீல், ஆமுல் ஃபீல் யானை படையுடைய ஆண்டிற்கு அந்த ஆண்டிலே என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். திங்கட்கிழமை என்பது ஹதீஸின் அடிப்படையில் உறுதியானது. ரபீஉல் அவ்வல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானது, ஆமுல் ஃபீல் உறுதியானது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி, ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி, ஆமுல் ஃபீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி. ஆனால் எது உறுதி கிடையாது, எந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள உஸ்தாது பெருந்தகை முஸ்தபா மஸ்லை ஹதரத் அவர்களுடன் ஒரு இனிமையான கலந்துரையாடலை நாம் நோக்கி செல்கின்றோம். சுன்னத் வல் ஜமாத் மக்களுக்கு இடையில் ஒரு தெளிவூட்டல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் கொண்டாட்ட நிகழ்வுகளை பற்றி ஒரு தெளிவூட்டலும், அது சம்பந்தமான வஹாபிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான ஒரு பதிலாகவும் இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. அது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை நாங்கள் இங்கு தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதற்கு தகுந்த சிறந்த பதில்களை எங்கள் உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் இங்கு வழங்க காத்திருக்கின்றார்கள். ஹஸரத் அவங்களே நாங்கள் சில கேள்விகளை வச்சுக்கிறோம். அதில் எப்படி என்று சொன்னால், வஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை பற்றி, மீலாத் கொண்டாடுவதை பற்றி, அவர்களுடைய மௌலூது ஷரீஃப் ஓதுவதை பற்றி முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய உலமாக்களுடைய ஷார்ஃபிலிருந்து வைக்கக்கூடிய விளக்கங்களுக்காக வேண்டி முதலாவதாக நாங்கள் ஒரு கேள்வி என்னென்று சொல்லி பார்த்தால், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்த அந்த புனிதமான நாள் ஆமுல் ஃபீலுடைய வருடம் ரபீஉல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்றாலும் பிறை 12 தான் அவர்கள் பிறந்தார்கள் என்ற விடயத்தில் அதில் அவர்கள் கருத்து முரண்பாடாக இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விளக்கம் எப்படி ஹஸரத்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். கணித்திற்குரியவர்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை மீலாதுன் நபி விழா என்கிற பெயரில் உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி கொண்டாடக்கூடிய, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களிடத்தில், மக்களிடத்தில் உண்டு. அதை மறுப்பதற்காக, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பிறை 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? நபி அவர்கள் பிறந்த வருடத்திற்கு ஆதாரம் உண்டு. ஆமுல் ஃபீலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது உறுதி. ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது உறுதி. திங்கள் கிழமையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது உறுதி. 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு என்ன சான்று என்கிற ஒரு கேள்வியை வஹாபிகள் பல காலங்களாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் தெரிய வேண்டியது, 12க்கு ஆதாரமே இல்லாததை போன்று ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு, அந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிற செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமைக்கு தான் பிறந்தார்கள் என்பதற்கு சான்றாக முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 பிறந்தார்கள் என்பதற்கு சான்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்று அறியாமையில் இருக்க வேண்டும்,
அல்லது விதண்டாவாதத்தில் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்றுதான். ஒரு விஷயத்தை நம்ம வாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி எல்லாம் வைக்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப இந்த இடத்துல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய குடும்பம், யாரோ சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபீலி யௌமல் இஸ்னைனி அஸ்ஸானி அஷர மின் ரபியுல் அவ்வல். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டிலே ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அன்று ஸல்லல்லாஹு பிறந்தார்கள். இது சொல்றது யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபித்தோழர். இந்த இருவரும் அறிவித்தார்கள் என்கிற இந்த செய்தியை அல்லாமா இப்னு கசீர், வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலிலே அதாவது முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, அல்லாமா இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்த முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்ததாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூல்ல ஒரு இடத்தில் சொல்லல, பல இடங்களில் சொல்லுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது 12 பிறந்ததுக்கு ஆதாரம் உண்டா இல்லையா? இருக்கிறது. அதே போல சுன்னத் ஜமாத்துல மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு இஸ்ஹாக் சாதாரணமான அறிஞர் அல்ல. வரலாற்று துறை என்று வந்துவிட்டால் இப்னு இஸ்ஹாக் எல்லோரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில தேர்ச்சி பெறுவாங்க. ஒருவர் ஹதீஸ் துறையில தேர்ச்சி பெறுவாங்க, ஒரு குர்ஆனுடைய தஃப்சீர் துறையில தேர்ச்சி பெறுவாங்க, ஒருவர் வரலாற்று துறையில தேர்ச்சி பெறுவாங்க. அதுல அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்று துறையில் தேர்ச்சி பெற்றவர். ஒருவர் எந்த துறையில் தேர்ச்சி பெறுகிறாரோ அவருடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. யதார்த்தமாக உலகில் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட விஷயம். ஒருவர் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றாருன்னு சொன்னா கணிதம் சார்ந்த விஷயத்தை அவர் சொன்னா எல்லாரும் ஏற்றுக்குவோமா இல்லையா? உலகம் ஏற்றுக்கொண்ட உண்டு. அல்லாமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரியில ஹதீசுகளை மட்டுமே தொகுக்கலையே, வரலாற்று சம்பவத்தையும் பதிவு செய்யறாரா இல்லையா? அதுல வரலாற்று கருத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக அவர் எடுத்து வைக்கிற யாருடைய கருத்தை எடுத்து வைக்கிறாரு? சஹீஹ் புகாரில அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கருத்தை சஹீஹ் புகாரில பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா அப்போ வரலாற்று துறையில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர். அந்த இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்னத்தை அஷரத்த லைலத்தன் மலத் மின் ஷஹ்ரி ரபியுல் அவ்வல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள். இது யார் சொல்றது? வரலாற்றுக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்தி ஹாக்கிமிலே 4182வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்று வஹாபிகள் ஆமுல் ஃபில் நபி பிறந்தார்கள் உறுதிங்கிறாங்க, ரபியுல் அவ்வல் பிறந்தார்கள் உறுதிங்கிறாங்க, திங்கட்கிழமையில் பிறந்தார்கள் உறுதிங்கிறாங்க. 12க்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்க? 12 பிறந்தார்கள் என்பதும் உறுதிதான். அது சுன்னத் ஜமாத்துக்காரங்க ஆதாரம் இல்லாம என்ன செய்யல, பிறை 12 என்கிற அந்த நாளை தேர்வு செய்து நம்ம அதை முடிவு செய்யவில்லை என்பதை நம்ம மக்களுக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் சார்பாக தெளிவுபடுத்துகிறோம்.